நான் இன்னும் ஒரே ஒரு கோணம் அதுக்கு நீங்க 2 பேர் சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கோணம் இருக்கு அப்டின்ட்டு நான் பார்க்குறேன். இப்போ இன்னைக்கு இந்த கேஜ்ரிவாலோட அரெஸ்ட் வந்து நாடு முழுக்க சமூக வலைத்தளங்களிலும், மற்ற இடங்களிலும் ஏற்படுத்திய இந்த எதிர்வினை என்னன்னு பார்க்கும்போது, இன்வேரியபிலி கண்டிக்கிறாங்க எல்லாரும். தமிழ்நாட்ல பொன்முடி கன்விக்ஷன் எடுத்துக்கங்க. செந்தில் பாலாஜி அ அரெஸ்ட் எடுத்துக்கங்க. அண்டு இந்த சூமோட்டோ ரிவ்யூ சூமோட்டோ அப்பீல் ஆர் ரிவ்யூ அத எடுத்துக்கங்க. இது எதுக்குமே தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவினர் மீது ஒரு சிம்பத்தி வரலன்றத வரல. ஒத்துக்கிறீங்களா? சுத்தமா வரல. என்ன காரணமா இருக்கும்னு தோணுது உங்களுக்கு? நான் சொல்றேன். ஆம் ஆத்மி கட்சி லஞ்சம் வாங்குச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கியிருப்பாங்க. இதுல ஒண்ணும் பெரிய கம்ப சுத்திரம்லாம் ஒண்ணும் இல்ல. பட் சிபிஐ சார்ஜ் ஷீட்டின் படியே அந்த லஞ்சம் வாங்குன பணத்துல பெரும்பகுதி ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் பஞ்சாப் தேர்தலுக்கு செலவு செய்தார்கள்னு இடி சொல்லுது. சிபிஐ சொல்லுது. கரெக்ட்டா?